சாம்சங் உடைய பாப்புலரான M லைனப்பில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy M53 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. நல்ல ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா Mediatek Dimensity 900 இது கூடவே 108 மெகா பிக்சல் குவாட் கேமரா, சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளேன்னு ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதோட ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட எக்ஸைட்டிங்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ப்ரைஸ் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 26,499, அதே 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 28,499க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் ப்ரைஸ்லேருந்து ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் உங்களுக்கு 2,500 ரூபாய் ஆஃபர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 23,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரடக்டரி ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸைட்டிங் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் அடாப்டர் ஒரு சார்ஜர் ஆஃபர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. சாம்சங் வந்து க்ரீன் என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல், மேனுவல் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதோட Type-C to Type-C கேபிள் அவைலபிளாக இருக்குது. அடாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த அடாப்டருக்கு இவங்க வந்து பெஸ்ட் டீல் கொடுத்துருக்காங்க. சாம்சங் உடைய 1000 rupees ஒர்த் அடாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 299க்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும் போதே வந்து கீழே ஆஃபர் செக்ஷன் போனீங்கன்னா ஆக்சசரிஸ் அவைலபிளாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வாட் வந்து ₹299க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய M53 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணிக்கலாம். M33 வாங்குறீங்க அப்படின்னாலும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது வந்து ஒருவேளை உங்ககிட்ட சார்ஜர் இல்லை அப்படின்னா ஆக்சசரிஸ் ஆப்ஷனில் இந்த ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அவுட்லுக் டிசைன் பொறுத்த வரைக்கும் M33 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு குவாட் கேமரா வந்து அலைன் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் மாடியூலில். அகைன் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு மெட்டாலிக் ஷைனிங் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று மிஸ்டிக் கிரீன், இன்னொன்று வந்து டீப் ஓஷன் ப்ளூ. ரெண்டுமே நல்ல கலர்ஸோட வருது. பேக் பேனல் வந்து பாலிகார்பனேட்டாக இருந்தாலும் மெட்டாலிக் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான். ஸோ போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ மாதிரி ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. பவர் பட்டன் கூடவே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து சைட் மவுண்டட்டில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி அன்லாக் பண்ணி பார்த்து உங்களுக்கு குவிக்காக தான் அன்லாக் ஆகுது. ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரீச்சபிளாக இருக்குது. அகைன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைக், Type-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்கிங் இல்லை. மேலே செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவல் சிம்மோட வருது. ஸோ நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா SD கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். SD கார்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 1 TB வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. M52 நமக்கு ஸ்லீக்காக தான் இருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஸ்லீக்காக தான் இருக்குது. வெறும் 7.4mm திக்னஸ் தான். 5000 mAh பேட்டரினே சொல்ல முடியாது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒன் ஹேண்ட் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் சின்ன கை வச்சிருக்கிறவங்களால முடியாது. ஏன்னா இது 6.7 inches டிஸ்பிளே சைஸ். ஸோ வந்து 2 கையில் யூஸ் பண்ணும்போது ஸ்லீக்காக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches கூடவே வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனலோட கொடுத்துருக்காங்க. அதோட ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz இருக்குது. வைட் ஒன் L1 சப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A73 மாதிரி இதுவும் சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பேனலுடைய சைஸ் வந்து தின்னாக இருக்கும். அதனால கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரைட் கலர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக உங்களுக்கு தெரியும். அக்யூரேட்டாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சேச்சுரேஷன் லெவல் நல்லாயிருக்கு. கலர் கேலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED ப்ளஸ் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நார்மல் AMOLEDோட. இதோட வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து தாராளமாக HD கண்டென்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணலாம். மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பிளாக் கலராக இருக்கட்டும், இல்லை பிரைட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பேனலில் பஞ்ச் ஹோல் நாட்சில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 800 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக சன்லைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ வந்து ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A73 அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே M53லையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் Mediatek Dimensity 900ல் கொடுத்துருக்காங்க. இது 6 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz, GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G68 MCA வருது. கூடவே RAM மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் UFS 2.2 LPDDR4X வருது. அதோட RAM ப்ளஸ் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. அதனால் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு லேக் பெருசாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. Mediatek Dimensity 900ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா விளையாடி பார்த்தேன். ஸ்மூத் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம் பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. கலர்ஸும் நல்லா இருந்தது, கேம் பிளேவும் நல்லா இருக்கு. அகைன் கென்ஷின் இம்பாக்ட் ஹை அண்ட் கிராஃபிக் கேம்ஸ் அதுலேயுமே நீங்கள் பெருசாக லேக் பார்க்க மாட்டீங்க. கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அதே ஹீட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 20 to 25 minutes விளையாடின வரைக்கும் வந்து நான் எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணலை. இதில் பவர்ஃபுல் டெக்னாலஜியும் இருக்கிறதுனாலையோ என்னவோ வந்து பேக் பேனல் எதுவுமே உங்களுக்கு வந்து தெர்மல் இஷ்யூஸ் இல்லை. மேபி ரெவ்யூவில் ஒரு 1 hour 1.5 hour விளையாடி வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் ஆகுது அப்படிங்கிறது உங்கள் கூட கவர் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 12 கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 4.1. ஸோ சாம்சங்குடைய யூசர் இன்டர்ஃபேஸில் கஸ்டமைசேஷன், ப்ரைவசி டேஷ்போர்ட்னு எல்லாமே இதுலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளோட்வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதே 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸோ 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே நிறையா தான் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது உங்களுக்கு தாராளமாக கம்பேட்டபிளாக இருக்கிற அளவுக்கு அதிகமான 5G பேண்ட்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒருவேளை வந்து 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, சிம் 1ல டேட்டா முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிம் 2 உடைய டேட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேனுவலாக போய் சிம் 2 அப்படின்னு எனேபிள் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. அதோட இன்டெலிஜென்ட் வாய்ஸ் ஃபோக்கஸ் அந்த ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை சத்தமான இடத்துலேருந்து கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய வாய்ஸும் வந்து எதிராளுக்கு கிளியராக போகிற மாதிரி AI டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசுகிறதும் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனோட ரொம்பவே கிளியராக வர்ற மாதிரி வந்து AI இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து பேசுகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த AI ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ்லையும் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் குவாட் ரியர் கேமராவோட கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் உங்களுக்கு 8 மெகாபிக்சல், கூடவே வந்து உங்களுக்கு மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் வந்து 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல் பஞ்ச் ஹோல் நாட்சில் இருக்குது. ஸோ இந்த 108 மெகாபிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானோ பென்னிங் டெக்னாலஜி, அதாவது 9 பிக்சல்ஸ் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி வந்து AI யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி, நார்மல் டே லைட்டில் எடுக்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக இங்கே என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. கலர் கேலிப்ரேஷன் நல்லாயிருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவலாக இருக்கட்டும், லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டே லைட்டில் ரொம்பவே நல்லா பண்ணுது. 108 மெகாபிக்சல் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அகைன் அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு டைனமிக் வியூ நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸ் கூட நல்லாயிருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ஹான்ஸ் பண்ணல, நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் HD டிடக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணி எடுத்திங்கன்னா பிளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டுடைய கலர் டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேச்சுரல் சைடில் இருக்குது. வார்மர் டோன் இல்லாமல் நேச்சுரல் சைடில் இருக்கிறதுனால சாஃப்டாகவும் இருக்குது. HD டிடக்ஷன் போர்ட்ரேட் ஷார்ட்ஸில் வந்து நல்லாவே பண்ணுது. 32 மெகாபிக்சலில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர்ஸும் நல்லாயிருக்கு செல்ஃபீஸை பொறுத்த வரைக்கும். அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 4K வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. இதில் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4Kல ஓரளவுக்கு ஸ்டேபிளாக எடுக்குது. அதே ஸ்டெடி மோட் ஆன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வ்ளாகிங் பண்ணுற வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு 4K வரைக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து S சீரீஸில் இருக்கக்கூடிய வந்து ஆப்ஜெக்ட் எரேசர், அதாவது தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதோட வந்து ஃபோட்டோ ரீமாஸ்டரிங்கும் இருக்குது. ஏதாவது ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க, அதில் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஹையர் ரெசல்யூஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ரீமாஸ்டர் அந்த ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. கூடவே சிங்கிள் டேக், அதாவது M சீரிஸுடைய பாப்புலர் ஃபீச்சர் அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் இங்கே மோனோ ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் வந்து ஹை பிச் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது கூட உங்களுக்கு லவுட் அண்ட் கிளியராக தான் இருக்குது. ஸோ சாம்சங் M53 ஓவராலாக ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,999 வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு சூப்பர் அமலட் ப்ளஸ் வந்து வேறு யாருமே கொடுக்கறதில்ல. அதனால் நார்மல் அமலடை விட ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பிஞ்ச் வாட்சிங்லாம் பண்ணுவீங்கன்னா டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு. அதே எனக்கு கேமரா தான் மெயின் அப்படின்னா 108 மெகாபிக்சல் மட்டும் இங்கே கொடுக்கல. உங்களுக்கு சிங்கிள் டேக், ஆப்ஜெக்ட் இரேசர், ஃபோட்டோ ரீமாஸ்டரிங்னு மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸும் இருக்குது. கூடவே வீடியோ ரெக்கார்டிங்கும் 4K சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே
பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங், வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர், அதோட கேம் அதிகமாக விளையாடுவீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். குறை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சார்ஜர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அகைன் அதுக்கும் வந்து ஒரு டீல் அண்ட் ஆஃபர் இப்போ கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ சாம்சங் M53 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.